Hello students, 9th annual examல social scienceல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய ஆனுவல் எக்ஸாம்ஸில் எத்தனை கொஷின்ஸ் வந்து நான் சொன்ன கொஷின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக உட்காந்து நான் சொன்னதை யாரையாலையும் படிக்க முடியாது. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் தெரியலையோ அந்த தெரியாத கொஷின்ஸை ஒரு ரிவைஸ் கொடுக்க பாருங்க. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து 10th தமிழுக்கான புக் பேக் ஆன்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட போகிறேன். அது இல்லாமல் 10th இம்பார்ட்டன்ட் வீடியோ, 11th 12th இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக வந்து 3 years கண்டினியூவாக கல்வி விஜி சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 9th சோஷியல் ஆனுவல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் 100% வரக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கட்டாயம் படிச்சிருக்கணும். இதில் எதெல்லாம் தெரியல அதெல்லாம் இமீடியட்டாக படிக்க பாருங்கள். ரைட் எ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். Explain the effects of volcanoes. Describe the structure of the earth. List out the factors of road accidents. What are the challenges to Indian democracy? Explain. Discuss merits and demerits of direct elections. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த volcano கொஷின்ஸும் ரோடு ஆக்சிடென்ட்டும் டைரக்ட் அதாவது மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதே போல் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிட்டரி செக்டர் இதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஹவு மணி இஸ் டிரான்சாக்டட் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட். சோலா பீரியட் வாஸ் அ என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. எலிஜிடேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ சாரி அது ரீப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்னது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ஃபயர் சேஃப்டி இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு இன் ரோட் ஆக்சிடென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். கிவ் ஏ நோட் ஆன் த வாட்டர் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். Explain the influences of the marine resources on mankind. Explain the major uses of GPS. Write a paragraph about the structure of the atmosphere. Write down the differences between unitary form of government and federal form of government. Explain the factors involved in road accidents. Already இது வந்து 2 times கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. Explain the detail about the role of RBI in the country. Give a note on the water resources of Tamil Nadu. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த டைம்லைனில் இது மட்டும் வரும்னு சொல்ல முடியாது, ஆனாலும் இது கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி நான் ஷார்ட்டாக காட்டுறேன். இமேஜை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜு இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் பேஜு இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது 4th பேஜ். ஓகே, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 100% வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் ஆனுவலுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ புதுசாக இந்நேரம் யாரும் இது படிக்க முடியாது. ஆனால் இதில் இருக்க தெரியாத கொஷின்ஸை இமீடியட்டாக ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் சைட் ரீடிங் கொடுத்து உங்களால் ஓனாக நோட்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா அட்டன் பண்ணலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை 5 மார்க் கொஷின்ஸ் நான் சொன்னது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதே வீடியோக்கு கீழே வந்து நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.